வணக்கம். ரீசெண்டா என்கிட்ட அகாஷிக் ரீடிங் வந்த ஒரு கிளையண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு லைஃப்ல சில விஷயங்கள்லாம் வந்து புதுசா நடக்குது. லைக் அவங்களோட கண்ல வந்து ஒரு மாரி லைட் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. பட் ஆனா அவங்க போய் ஐ செக்கப் பண்ணப்ப எவ்ரிதிங் இஸ் நார்மல். அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி ஸ்னீசிங் இருக்கும். தும்மல் வந்துட்டே இருக்கும். ஆனா டாக்டர்ஸ்ட்ட போனப்போ அது ஒண்ணும் இல்ல நார்மல் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டாங்க. ஆனா ஏன் எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? என்னை சுத்தி என்ன நடக்குது? அப்படின்ற ஒரு கொஸ்டினோட தான் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட்ஸ் நாங்க ஓப்பன் பண்ணப்போ ரொம்ப ஒரு அழகான ஆன்சர் வந்தது. லைக் அவங்களுக்கு இப்போ வந்து சோல் ரிமெம்பரன்ஸ் நடக்குது அப்படின்னு. அதாவது நெறைய பாஸ்ட் லைஃப்ஸ்ல அவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஹீலரா இருந்திருக்கிறாங்க. லைட் ஒர்க்கரா இருந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஐஸ் வந்து லைக் ரொம்ப பவர்ஃபுல். அவங்களோட இன்னர் ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தேர்ட் ஐ வந்துட்டு அவங்களுக்கு நெறைய ஆக்டிவேட் ஆயிருக்குது. அதனால அவங்களால வந்து நம்மளோட ஹியூமன் ஐஸ் பார்க்கக்கூடிய விஷயங்கள தாண்டி சில விஷயங்கள அவங்களால பெர்சீவ் பண்ண முடியுது. இத வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்லயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே தான் அந்த கிஃப்ட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த லைட் மாதிரி கண்ணில் ஒரு விஷயம் தெரியறது நடந்திருக்கு. அண்ட் அவங்களுக்கு அந்த தும்மலுக்கு என்ன காரணம் அப்படின்றப்போ அவங்க ரொம்ப நாளாக அது வந்து அவங்களோட ஒரு டிஃபெக்டாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன அவங்க அகாஷிக் ரெக்கார்ட்ஸில் ரிவீல் ஆச்சு அப்படின்னா, அவங்க நிறைய லைஃப்ஸில் இந்த ஹீலராக இருந்ததுனால அவங்க வந்து மெடிசன் விமனாக இருந்திருக்கிறாங்க. இந்த சீக்ரெட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்திருக்காங்க. அப்போது அவங்களோட நோஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதாவது இந்த ஸ்மெல் யூஸ் பண்ணியே அவங்க வந்து அது என்ன ஹர்பு, அது என்ன ஆயில் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட நோஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து எதெல்லாம் அவங்களோட டிஃபெக்ட்டு இது குறைகள் அப்படின்னு நினச்சாங்களோ ஆக்சுவலி அதெல்லாம் அவங்களோட கிஃப்ட்ஸு. ஸோ இது தெரிஞ்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருந்தது. அதாவது முக்கியமாக என்ன ஃபீலிங் அப்படின்னா, என்கிட்ட எதுவும் தப்பாக இல்லை, லைக் என்கிட்ட எதுவும் குறை இல்லை, இது எல்லாமே என்னோட கிஃப்ட்ஸ் அப்படின்னு தெரியறப்ப அங்கே நடந்த அந்த எனர்ஜி ஷிஃப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்களுக்கு அவங்களோட கிஃப்ட்ஸை வந்து எப்படி டேப் இன் பண்ணுறது, அந்த கிஃப்ட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஹியூமனிட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ இந்த ரீடிங் வந்து ரொம்பவே ஒரு மேஜிக்கலாக இருந்தது. லைக் நம்ம நிறைய நேரங்களில் நம்மக்கிட்ட எந்த விஷயங்கள்லாம் குறைகள்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையாகவே குறைகள் கிடையாது. சில நேரங்களில் அதுதான் நம்மளோட ரொம்ப பெரிய கிஃப்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு குறையா இல்லை உங்களோட கிஃப்டா அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கும் ஆகாஷிக் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். மார்ச் மந்த்லேருந்து என்னோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபெப்ரவரியில் என்கிட்ட ஒரு 5 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் ஃபெப்ரவரியிலே எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.